வணக்கம் மக்களே, நான் உங்கள் மாறன். நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கும்பக்கரை அருவி. கும்பக்கரை அருவி உருவாகிற இடம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க கொடைக்கானல் பகுதியில் வட்டக்கானல் அண்ட் பாம்பார் ஃபால்ஸ் கிட்ட தான் உருவாகுது. இந்த அருவிக்கு பக்கத்திலேயே வழுக்குப்பாறை, யானை கெஜம், உரல் கெஜம், பாம்பு கெஜம்னு நீர்வீழ்ச்சி பகுதியெலாம் இருக்குது. இதில் சில இடங்கள் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கனால பொதுமக்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. இந்த அருவிக்கு பக்கத்தில் ஓடுற ஆறுகள் வராக நதி, செலும்பாறு, அப்புறம் காட்டாறு. இந்த அருவியில் ஓடுற தண்ணி எங்கே போய் முடியும் அப்படின்னா ஆண்டிப்பட்டி வைகை டேமில் போய் முடியும். பெரிய குளத்துலேருந்து கும்பக்கரைக்கு போகிற இந்த வழி ரொம்பவுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக குளுகுலுன்னு இருக்கும். இந்த வழியில் நீங்கள் போகிறப்ப கொடைக்கானல் வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே போகலாம். ரோட்டுக்கு 2 பக்கமே பெரிய நல்ல அடர்ந்த மரங்களாக இருக்கிறனால நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் அதிகமாக தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, மாந்தோப்புலாம் பார்க்க முடியும். பெரியகுளத்துலேருந்து கும்பக்கரைக்கு போகிற இந்த 8 கிலோமீட்டர் ரூட்டை நாங்கள் தனியாக ஒரு வீடியோவே எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணுன்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பார்த்துட்டு வாங்க. ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பகுதியில் நிறைய வன தெய்வங்களை மக்கள் வழிபடுறாங்க. மாச்சி நாயக்கன், வீரபுத்திரன், வைரவன், பூதநாச்சி, செலும்பு நாச்சி, சோத்துமாயன், சின்ன அண்ணன், கருப்பணசாமி, இப்படி இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ற கரை தான் கும்பல் கரை அப்படின்னு இருந்தது. அதுவே காலப்போக்கில் கும்பல் கரை கும்பக்கரையாக மாறிடுச்சு. தென் தமிழ்நாட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போக வேண்டிய அருவி இதுதான். மதுரையிலேருந்து 85 கிலோமீட்டரும், திண்டுக்கல்லேருந்து 65 கிலோமீட்டரும் இருக்குது. நீங்கள் கொடைக்கானலேருந்து வந்தீங்கன்னா அடுக்கம் வழியாக 45 கிலோமீட்டரில் இந்த அருவியை வந்து சேர்ந்துடலாம். இந்த கொடைக்கானல்லேருந்து கும்பக்கரைக்கு வர்ற அடுக்கம் ரூட் யாருமே அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ரூட். தேனிலேருந்து கொடைக்கானல் போகிறவங்க இந்த ரூட்லேயும் போகலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுவும் பைக்கில் போனால் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். பெரியகுளத்துலேருந்து 8 கிலோமீட்டரும், தேனிலேருந்து 28 கிலோமீட்டரும் இருக்குது இந்த அருவி. நீங்கள் பெரியகுளத்துலேருந்து பஸ்ஸுலையோ இல்லை ஆட்டோலையோ இல்லை உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்லையோ நீங்கள் வரலாம். பஸ் டைமிங்ஸ் காலையில் 7:30 AM, மதியம் 1 PM அண்ட் ஈவினிங் 4:30 PM. இங்கே பார்க்கிங் டிக்கெட் பஸ்ஸுக்கும் லாரிக்கும் 100 ரூபா, வேனுக்கு 70 ரூபா அண்ட் காரில் நீங்கள் வந்தீங்கன்னா 50 ரூபா, ஆட்டோவில் வந்தீங்கன்னா 30, பைக்கில் 10 ரூபா வாங்குறாங்க. இந்த அருவியோட நீங்கள் பார்க்க வேண்டிய டைமிங்ஸ் 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். குழந்தைகளுக்கு 20 ரூபா வாங்குறாங்க பெர் ஹெட் அண்ட் அடல்ட்ஸுக்கு 30 ரூபா. நீங்கள் தனியாக கேமரா கொண்டு போயிருந்தீங்கன்னா அதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஸ்கூல்லேருந்து தனியாக நீங்கள் டூர்லாம் வந்திருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கன்செஷனும் இங்கே இருக்குது. பார்க்கிங்லேருந்து நம்ம அருவிக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இதை நீங்கள் நடந்தும் போகலாம், இல்லை எலக்ட்ரிக் காரும் வச்சுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எலக்ட்ரிக் காரில் போனோம்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா கொடுத்து போகலாம். பட் நாங்கள் போனப்போ எலக்ட்ரிக் கார் அவைலபிளாக இல்லை நீங்கள் வாக்கிங் போனோம்னா தாராளமாக போகலாம். 20 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். இயற்கை அப்படியே ரசிச்சுட்டு ரொம்ப ராவாக இருக்கும். நிறையா மரங்கள், செடிகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு போகலாம். பார்க்கிங்லேருந்து நீங்கள் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் மூலிகை வனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே நீங்கள் நிறைய மூலிகை செடிகள், மரங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பேம்பு குடிசை ஒன்று இருக்குது. அருவி கிட்ட போக போக நிறைய குரங்குகள் அட்டகாசம் தாங்க முடியாது. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் பைசனை பார்க்கலாம். இந்த அருவியில் எல்லா சீசன்லேயுமே தண்ணி வந்து ஓடிட்டு தான் இருக்கும். அதுவும் முக்கியமாக ரெய்னி சீசனில் அந்த வாட்டரோடைய ஃப்ளோ ரொம்பவே ஹெவியாக இருக்கும். அப்போல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த அருவி ஒரு ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட். முக்கியமாக கேப்டன் பிரபாகரன் படத்தில் வர்ற ஆட்டமா தேரோட்டமா பாட்டும், கிழக்கு சீமையிலே படத்தில் வர்ற எதுக்கு பொண்டாட்டி அந்த பாட்டெலாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. பிரபு நடித்த கும்பக்கரை தங்கையா படம் ஃபுல்லாக மேக்ஸிமம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பாலா சார் டைரக்ஷனில் அவன் இவன் படத்தில் இருக்க ஒரு சாங் அண்ட் சீன்ஸ்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவங்க ஃபஸ்ட்டு நடித்த படம் வெண்ணிராடை. அந்த படத்தில் அம்மம்மா காற்று வந்து பாடல் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. என் உயிர் தோழன் படத்தில் ஏ ராசாத்தி பாடலும், புதிய வார்ப்புகள் படத்தில் வான்மேகங்களே பாடலும் இங்கே தான் அமைச்சிருப்பாங்க.
திண்டுக்கல், தேனி, மதுரை பக்கம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபால்ஸுக்கு ஒரு விசிட் போடுங்க. ரொம்பவே ஒர்த்தாகவே இருக்கும். நம்மளுடைய சேஃப்டிக்கு இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எப்போவுமே இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இங்கே விட்டு போகிறதுக்கு மனசே இருக்காது. இந்த பாலத்துக்கு ரைட் சைடில் யாரையுமே குளிக்க அலோவ் பண்ணல. ஆனால் பாலத்துக்கு அந்த பக்கம் ஒரு சறுக்கு பாறை மாதிரி இருக்கும். அங்கே நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கும் கீழே அந்த தண்ணி விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டு இருந்தது. அண்ட் அதுக்கும் கீழே யாரையுமே அலோவ் பண்ணல. தண்ணிலாம் பயங்கரமாக சில்லுன்னு இருக்கும். முக்கியமாக நீங்கள் குளிக்கிறப்போ ரொம்ப சேஃபாக குளிங்க. ஏன்னா பாறைகள் ஒவ்வொன்றும் அப்படியே பயங்கரமாக வழுக்கும். நீங்கள் இந்த அருவிக்கு ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில்லுன்னு இருக்கு, பார்த்து போங்க. ஓகே, பார்த்து போங்கடா, கை பிடிச்சி போ. நம்ம பார்க்கிங் வந்துட்டோம்னா அங்கே நிறைய சின்ன சின்ன பெட்டி கடைகள்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சாப்பாடெலாம் கொண்டு வரணும்னா நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் கொண்டு வந்துடலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சுட சுட மீன் கறி, பிரெட் ஆம்லேட், முறுக்கு அண்ட் மீல் மேக்கர்லாம் கிடைக்கும். கும்பக்கரையில் குளிச்சுட்டு திண்டுக்கல் ரோட்டில்
வத்தலகுண்டு பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். இந்த பைபாஸில் ட்ராவல் பண்ணுறது ஒரு தனி ஃபீல். இந்த பைபாஸில் ட்ராவல் பண்ணுற ஃபுல் வீடியோ மேலே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.